அனைவருக்கும் வணக்கம். நாம திருக்குறள் பற்றி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் இன்று 8வது திருக்குறள், அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. அப்படின்னா அறவாழி, அறவாழின்னா என்ன? அறம் சார்ந்து வாழ்வது, வாழக்கூடியவர்கள் அறவாழிகள். அறம் சார்ந்து என்ன? பெரியவர்கள் வகுத்து வச்சிருக்கிறாங்க இல்லையா, இப்படித்தான் வாழணும், ஒழுக்க நெறியின்றி உயரிய வாழ்க்கை வாழணும் அப்படின்னு எழுதி வச்சுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அறம் சார்ந்து வாழ்வது, நல்ல சிந்தனைகளோட, நல்ல எண்ணங்களோட, பிறரை வாழ வைத்து நாமும் வாழ்வது, பிறரை சந்தோஷப்படுத்தி நாமும் சந்தோஷப்படுத்துவது, இம்மி அளவு கூட ஒரு மாசு மறுவற்ற, எந்த ஒரு குற்றமும் இல்லாம, தீய எண்ணங்கள் இல்லாம வாழக்கூடிய வாழ்க்கை, ஒழுக்க நெறி நின்று வாழக்கூடிய அந்த தூய்மையான வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதுதான் அறம் சார்ந்த வாழ்க்கை. எல்லாவற்றிலும் சிறந்தவனான அந்த இறைவனை சொன்னோம் இல்லையா, தனக்கு ஊமை இல்லாதவன் எப்படி சிறந்து விளங்குகிறானோ அது போல நாமளும் விளங்கணும்னு, அந்த மாதிரியான சார்ந்த வாழ்க்கையை நாம வாழும் பொழுது அவர்களை அந்தணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தணர்கள்னா உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், ஞானியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அறவாழி அந்தணன், அந்த மாதிரி உயர்ந்த வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த அந்தணர்களின் தாழ் சேர்ந்தார்க்கு. தாழ் சேர்ந்தார்னா என்ன அர்த்தம்? தாழ்னா அவர்கள்கிட்ட போய் சரணடைவது. தாழ்னா பாதம், அவங்க பாதத்துல போய் நம்ம நமஸ்கரிக்கிறதுனா கம்ப்ளீட் சரண்டரன்ஸ். இந்த இடத்துல தாழ் சேரணும்னா கம்ப்ளீட் சரண்டரன்ஸ். கம்ப்ளீட் சரண்டரன்ஸ்னா என்ன? இப்ப ஒரு குருவானவர்கள் உண்மையான குரு எப்படி இருப்பாங்க அப்படின்னா, முக்காலத்தையும் உணர்ந்தவர்களா இருப்பாங்க, தன்னை உணர்ந்தவர்களா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அவங்க கிட்ட போய் சரணடையும் போது நம்முடைய முற்காலத்தையும் அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எப்படி டிசைன் பண்ணணும், ஓல்டு பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப அந்த மாதிரி குருமார்களை அந்த மாதிரி அந்தணர்களை நம்ம சரணடைந்து நாமளும் என்ன பண்ணணும், அவர்கள் நிலைக்கு அவங்க உயர்த்தக்கூடிய சில வழிமுறைகளை சொல்லி கொடுப்பாங்க. அந்த வழிமுறைகளை நம்ம கண்ணை மூடிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணணும், அப்படியே நம்ம நடக்கணும், வாழ்க்கையில அப்ளை பண்ணி நம்ம அதைப்படி நடக்கணும். அதுக்கு பேர் தான் கம்ப்ளீட் சரண்டரன்ஸ். அதுக்கு பேர் தான் சரணாகதி. சரணாகதி, அவங்க கிட்ட கம்ப்ளீட்டா சரணாகி, கதி, ஆனந்த் உயிரை கதி, ஒரு நல்ல கதிக்கு கொண்டு செல்லக்கூடிய வழிமுறை. சரண் புகுந்து அப்படிங்கிற உயிரை நல்ல கதிக்கு செல்லக்கூடிய, நல்ல ஒரு நிலைக்கு உயர்த்தக்கூடிய அந்த நிலைக்கு பேர் தான் சரணாகதி. அந்த நிலையை நாமும் அடையணும். அடைஞ்சா என்ன ஆகும்னா, நம்மளுக்கு பிறப்பு ஒண்ணு கிடையாது. நம்ம நல்ல செயல்களையும் நல்ல விஷயங்களையும் செஞ்சுட்டே இருக்கும் பொழுது, அப்ப நம்ம செய்யும் பொழுது என்ன ஆகும்னா, 4 அகங்காரமும் இருக்காது. அகங்காரமே ஒரு அறம் சார்ந்தது கிடையாது. அப்ப 4 அகங்காரமும் இருக்காது. அகங்காரம் இருக்கிறதுனால எந்த ஒரு பாவ புண்ணியமும் நம்மளை பற்றாது, கர்மாவும் பற்றாது. அப்ப எந்த கர்மாவும் பற்றலை அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணாது, பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது, துன்பமும் கிடையாது. அப்ப பிறவாமை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இல்லாம இருக்கும் பொழுது நம்ம எப்பொழுதும் ஆனந்தத்துல இருக்கலாம். அது இவங்ககிட்ட சரண் புகுந்து நம்மளுடைய ஆன்மாக்கு நல்ல கதிக்கு அடையக்கூடிய வழிகளை நம்ம பின்பற்றி அதன்படி ஃபாலோ பண்ணி நாம சரணாகதி அடைந்தால் மட்டும்தான் நம்ம அப்படி ஆனந்தமா இருக்க முடியும். அதை விடுத்து தேவையற்ற விஷயங்கள்ல, தேவையற்ற பொழுதுபோக்குகளை ஈடுபட்டு, தேவையற்ற விஷயங்களை பேசி வீண் காலம் கழித்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்களைத்தான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால். அந்த மாதிரி தாழ் சேர்ந்தவர்களுக்கு தான் அந்த நல்ல கதி கிடைக்கும். அப்படி இல்லாம வீண் பொழுதை கழித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு, அறியாமையில் இருப்பவர்களுக்கு, அந்த மாதிரி குருமார்களை போய் அடையணுங்கிற அந்த ஒரு அறியாமை இருக்கு இல்லையா, அடையணும், நம்ம நற்கதிக்கு உண்டாக்கணும்னு அந்த அறியாமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பிறவாழி நீத்தல் அரிது. அவங்களுக்கு அந்த பேரின்ப வாழ்வு கிட்டாது. திரும்பி திரும்பி பிறந்துகிட்டே இருக்கணும், அது கஷ்டம்தான், அரிது, கஷ்டம், சிரமம். நீத்தல், அவங்க வாழ்க்கையில இருந்து இல்ல அந்த பிறவாழிங்கிற விஷயத்த நம்ம கடக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அதனால என்ன பண்ணணும்னா, அறவாழி அந்தணன் தாழ் சேரணும்.
அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீத்தல் அரிது. ஓகே, தேங்க்யூ.